வெல்கம்ஸ் டு இனிமையான நேரங்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இன்றைக்கி வந்து பால் பணியாரம் பண்ணியிருக்கேன். பாருங்கள், குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். ரொம்ப சாப்பிட்டு பாருங்கள் இந்த பால் பணியாரம். இந்த மாதிரி பணியாரம் குட்டி குட்டியாக செஞ்சுட்டு இதில் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பாலில் நம்ம அதை ஊற வச்சு சாப்பிட போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக ஈவினிங் ஸ்நாக்காக தான் நம்ம பண்ணுவோம் நம்ம வீடுகளில். சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு மார்னிங் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது வந்து சும்மா குட்டி குட்டியாக எடுத்து எண்ணெயில் போட்டேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, அதுலேயும் போட்டு குட்டி குட்டி பண்ணியிருக்கேன். சைஸ்லேயும் பண்ணியிருக்கேன். 2 டைப்ஸாக பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், பூந்தி மாதிரி வந்திருக்கா. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து தேங்காய் சிரட்டையை வந்து ஓட்டை போட்டு வச்சு இதுக்குள்ளே மாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டியாக பூந்தி மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கேன். 2 டைப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறோன்னு பார்ப்போம். பாருங்கள், பணியாரத்தை ஃபுல்லாக வச்சுட்டேன். இந்த பணியார மேக்கிங் வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன், எப்படி ஊற வச்சேன், எத்தனை மணி நேரம் ஊற வச்சு அரைச்சேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். காலையிலேயே வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தேங்காய் பாலை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டியதான். இப்படியே ஏலக்காய் ஒரு 2 துண்டு போட்டிருக்கேன் வாசனைக்காக. இந்த தேங்காய் வந்து நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் ரொம்ப ஆயில் இருக்காது. இப்போ அதை ஃப்ரை பண்ணோன்னா ஆயில் இருக்குது, ஒரு மாதிரி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது, தலை சுத்தல் மாதிரி வரும். அதனால் நீங்கள் தேங்காய் பால் அது போடும்போது இந்த ஆயிலை ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.